ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக யூஜிசி கேர் குரூப் 1 ஜேர்னல் லிஸ்ட்டில் வந்து வருது. இந்த ஜேர்னலுடைய நேம் வந்து JNAO. ஆக்சுவலாக அந்த டைட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை வந்து இந்த வீடியோவுடைய லேட்டர் பார்ட்டில் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக உண்மையிலே வந்து யூஜிசி கேர் குரூப் 1 வந்து வருதா, இது வந்து ஆன்லைன் ஜேர்னலா இல்லை பிரிண்ட் ஜேர்னலா? ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வெப்சைட் பக்கத்தில் பார்த்துட்டோம். எது உண்மையான வெப்சைட் அப்படிங்கிறதையும் நம்ம ஜெனுவினாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் ஒரு க்ளோன்டு ஆர் ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிறது இந்த ஜேர்னலுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஜேர்னலில் வந்து நம்மளுடைய வேல்யூபிளான ரிசர்ச் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து பப்ளிகேஷனுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, இந்த ஜேர்னலுக்கு வந்து ஏதாவது சப்மிஷன் ஃபீ ஏதாவது உண்டா அப்படிங்கிறத ஜெனுவினாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த JNAO ஜேர்னலுடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த JNAO அப்படிங்கிற ஜேர்னல், ஸோ ஜேர்னல் ஆஃப் நான் லீனியர் அனாலிசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் தியரி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து PH03.TCI-Thaijo.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இன்னொரு வெப்சைட் வந்து research.sci.nu.ac.th அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. மூணாவதும் ஒரு வெப்சைட் இருக்குது, JNAO-Thailand.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. நிறைய இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிற வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த ஜேர்னல் வந்து உடைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ISN நம்பர் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்க்கும்போது மார்ச் அண்ட் செப்டம்பரில் மட்டுமே பப்ளிஷ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2 தடவை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் இயர்லி ஜேர்னல் அப்படிங்கிற வந்து எடுத்துக்கலாம். ஸோ பேப்பர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் PDF-ஆக அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ்ன்னு வந்து பார்க்கும்போது EBSCOவில் வருது, அப்புறம் நார்மல் டேட்டா பேசஸ் வந்து பார்க்க முடியுது. ஓப்பன் ஆக்சஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாமே ஃப்ரீ தான். ஈவன் பப்ளிகேஷன் சார்ஜஸும் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கும் சரி பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் சரி ஃப்ரீ தான் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் காப்பிரைட் நோட்டீஸ் அப்படிங்கிறத வந்து தாய் லாங்குவேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அஃபிலியேஷன் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி வந்து இந்த இமெயில் ஐடி நல்லா நோட் பண்ணிக்கோங்க, narenp@nu.ac.th அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னலுடைய ஆர்ச்சிவ் செக்ஷன் அப்படிங்கிற வந்து பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட் இஷ்யூ வந்து வால்யூம் 14 இஷ்யூ நம்பர் 2 2023 அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து செகண்ட் வெப்சைட் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே காமனாக தான் இருக்குது, இந்த research.sca.nu.ac.th வந்து. ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் இஷ்யூ பார்க்கும்போது வால்யூம் 13 இஷ்யூ நம்பர் 1 2022. ஸோ 2022 வரைக்கும் தான் இங்கே பார்க்கவே முடியுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 வால்யூம் 14 இஷ்யூ நம்பர் 2 வரைக்கும் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வால்யூம் 13 இஷ்யூ நம்பர் 1 2022 உள்ள ஆர்டிகல்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட் வெப்சைட்டோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் அப்படிங்கிற வந்து பார் கண்ட்ரிபியூட் பண்ண 1 to 24 பேஜஸில் உள்ள ஆர்டிக்கல் இருக்குது, அதை வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டில் உள்ள ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பேஜஸ் 1 to 24ல் பார் கண்ட்ரிபியூட் பண்ண இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிற வந்து இருக்குது. இதே இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து செகண்ட் வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ PDF வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு வந்து காமன் தான். உங்களுக்கு வந்து எங்கே பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா math.sci.nu.ac.th அப்படிங்கிற வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. ISSனும் அதே ISN நம்பர் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து ஃபஸ்ட் வெப்சைட்டும் சரி இந்த செகண்ட் வெப்சைட்டும் சரி இன்ஃபர்மேஷன் காமன் தான். ஸோ நமக்கு வந்து இதிலேருந்து கன்க்ளூட் பண்ணுறது ஃபஸ்ட் வெப்சைட்டும் செகண்ட் வெப்சைட்டும் ஜெனுவினான வெப்சைட் தான் அப்படிங்கிற வந்து இப்போதைக்கு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். சின்ஸ் 2 வெப்சைட்டும் காமனாக இருக்கிறதுனால நம்ம இந்த எடிட்டோரியல் டீம் செக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து போகலாம். ஸோ இதில் வந்து எடிட்டர்ஸ் அண்ட் சீஃப் வந்து தாய்லாண்ட்லேருந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து ஒரு பயோகிராஃபியோ இல்லை ஆர்கிட் ப்ரொஃபைலோ ஒரு இமெயில் ஐடியோ என்ன டீட்டெயில்ஸுமே எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைமரி ரெக்குவயர்மெண்ட். ஒரு ஜேர்னலுக்கு வந்து ISSN வாங்குறதுக்காக வேண்டி இந்த இன்ஃபர்மேஷன் 2 வெப்சைட்ஸ்லையுமே எதுவுமே இல்லை. பட் இன்ஃபர்மேஷன் வந்து காமனாக தான் இருக்குது. ஸோ இந்த ஜேர்னலில் வந்து சப்மிஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 2 வெப்சைட்ஸ்லையும் சப்மிஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு செக்லிஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பேப்பர் வந்து
நிறைய ஜேர்னல்ஸில் மென்ஷன் பண்ண மாதிரி எங்கேயுமே வந்து சப்மிட் பண்ணியிருக்கக்கூடாது. இவங்க வந்து ஒரு டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து இந்த ஜேர்னல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறீங்க. அது வந்து டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ் அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ரிவ்யூஸ்க்கு வந்து போகும். எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ட் தான். ஸோ அவங்களுக்கு வந்து யார் வந்து எந்த ஆர்டிக்கலை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து மேஜர் ரிவிஷன் இல்லை மைனர் ரிவிஷன் இல்லை அக்செப்ட் இல்லை ரிஜெக்ட் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. அதை பொறுத்து ஆத்தர்ஸ் வந்து டிசைட் பண்ணி வந்து நம்மளுடைய ஃபைனல் கேமரா ரெடி பேப்பரை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்க்கும்போது அவங்க வந்து JNAO ஃபார்மேட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸு, ஃபார்மேட்ஸு, லைசன்ஸு பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் 4.0 இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ்க்கு வந்து உட்பட்டவங்க. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்மிஷன் சார்ஜஸோ இல்லை ப்ராசஸிங் இல்லை பப்ளிகேஷன் சார்ஜஸ் எதுவுமே இல்லை. ஆர்கிட் ஐடியா வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜேர்னலில் வந்து அபவுட் த ஜேர்னல் வந்து பார்க்கும்போது இவங்க வந்து தியரிட்டிக்கல், கம்ப்யூட்டேஷனல், அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நான் லீனியர் அனாலிசிஸ், கான்வெக்ஸ் அனாலிசிஸ், ஃபிக்ஸட் பாயிண்ட் தியரி, ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ், ஸோ எல்லாமே உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடான பேப்பர்ஸை வந்து சப்மிட் பண்ணலாம் ரிவ்யூக்கு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல் கிடையாது. ஸோ வேறு டிசிப்ளினில் உள்ள ஆர்டிகல்ஸ் வந்து தயவுசெய்து சப்மிட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் கேட்டகரிஸில் உங்களுடைய ஆர்டிக்கல் இருந்தனா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அனுப்பலாம். இல்லைனா தயவுசெய்து இந்த ஜேர்னலுக்கு வந்து அனுப்பிடாதீங்க. இந்த ஜேர்னலில் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது பிரின்சிபல் கான்டாக்ட் வந்து பார்க்கும்போது இசாரா இன்சான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ராஜபாத் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து தாய்லாண்டில் தான் வந்து இருக்குது. பட் இதில் வந்து ஒரு மெயில் ஐடி அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் கான்டாக்டுக்கு வந்து ஊட்டிபோங் ருவன்தாங் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இதில் ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த செகண்ட் வெப்சைட்டில் வந்து கோத்ரூ பண்ணும்போது பிரின்சிபல் கான்டாக்ட் வந்து நாரன் பெட்ரோட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவருடைய இமெயில் ஐடி வந்து எல்லா இடத்துலையும் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு narenp@nu.ac.th அப்படிங்கிற வந்து இருக்குது. பட் இதில் வந்து வேறு ஒரு இமெயில் ஐடி வந்து இருக்குது. பட் சப்போர்ட் கான்டாக்ட் வந்து 2 வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து காமனாக தான் இருக்குது. ஸோ இந்த 2 வெப்சைட்லேயும் இன்ஃபர்மேஷன் வந்து காமனாக தான் இருக்குது. 2022 வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து கண்டினியூ பண்ணதாக நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் வந்து பிரின்சிபல் கான்ட்ராக்ட் வந்து 2 வெப்சைட்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு தேர்ட் வெப்சைட்குள்ளே பார்க்கலாம். அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிற வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது அதே இன்ஃபர்மேஷன் தான், இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வெப்சைட்டில் உள்ள அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க முடியுது. ஈவன் வந்து ரிவ்யூ ப்ராசஸ் கைட்லைன்ஸ் கூட அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்குது. பட் இந்த ஜேர்னலை வந்து எடிட்டோரியல் டீம் செக்ஷன் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது அதே ஹோம் பேஜுக்கு தான் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. எதனால் எடிட்டோரியல் டீம் செக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த ஜேர்னலில் வந்து கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது தெலுங்கானா, இந்தியா அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ எதுவுமே இல்லை. பட் ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் அப்படிங்கிற வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு பிளாங்க் கான்டாக்ட் ஃபார்மும் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னலில் வந்து பப்ளிகேஷன்ஸில் வந்து கரண்ட் இஷ்யூ அப்படிங்க வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அதே பேஜுக்கு தான் உங்களுக்கு வந்து லோட் ஆகுது. ப்ரீவியஸ் இஷ்யூ அப்படின்னு வந்து கொடுக்கும்போது அதே மாதிரி பேஜுக்கு தான் வந்து உங்களுக்கு லோட் ஆகுது. பட் நிறைய தடவை வந்து ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் லிங்க் அப்படிங்கிற வந்து கிடைக்குது. ஸோ கரண்ட் இஷ்யூஸில் வந்து வால்யூம் 14 இஷ்யூ 2 இஷ்யூ 3 அப்படின்னு வந்து இருக்குது. அப்புறம் வால்யூம் 15 இஷ்யூ 2 இஷ்யூ 3 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வால்யூம் 15 இஷ்யூ நம்பர் 3 அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து 2 ஆர்டிக்கல் தான் வந்து இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 1 to 10, இன்னொரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 19 till 32. நடுவில் வந்து இந்த 11ல் இருந்து 18 வரைக்கும் எங்கே போச்சு அப்படிங்கிற வந்து தெரியல. அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து சுத்தமாக சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் அப்படின்னு வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 14 இஷ்யூ நம்பர் 2 2023 உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ISN நம்பர் அப்படிங்கிற வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹெட்டர் ஃபூட்டரே வந்து கம்ப்ளீட்டாக மாறி போய் இருக்குது. ஸோ இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 17 பேஜஸ் பக்கத்தில் இந்த ஆர்டிக்கல் வந்து இருக்குது. ஸோ இந்த தேர்ட் வெப்சைட்டில் வால்யூம் 14 இஷ்யூ நம்பர் 2 2023 ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த டைட்டிலையும் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் வெப்சைட்டில் உள்ள
இந்த பர்டிகுலர் இஷ்யூவில், அதாவது வால்யூம் 14 இஷ்யூ நம்பர் 2 2023ல் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது இந்த ஆர்டிக்கல் வந்து எதுவுமே இல்லை. இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து 33 to 41 இருந்தால் ஆரம்பிக்கவே செஞ்சுருக்காங்க. முன்னால் உள்ள ஆர்டிகல்ஸ் வந்து எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் எனிஹவ் இந்த தேர்ட் வெப்சைட்டில் உள்ள ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் வந்து இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் லேஅவுட் இல்லை ஹெடர் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் உள்ள பேப்பர்ஸில் வந்து பார்க்க முடியல. ஸோ உறுதியாகவே சொல்லலாம் இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து க்ளோன்ட் இல்லைனா ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் வெப்சைட் வந்து க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 வெப்சைட்டை வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இன்னொரு வெப்சைட் அப்படிங்கிற வந்து இருக்குது. இது ஆக்சுவலாக typeset.io. இதில் வந்து பேப்பர்ஸ் வந்து இந்த ஜேர்னல் பற்றின பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிங்கன்னா 2009லேருந்து 2018 வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ் வந்து இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் வந்து January 2018 அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஃபார்மேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. math.sca.nu.ac.th அதே தான் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ISSN நம்பரும் உங்களுக்கு அதே ISSN நம்பர் தான், பட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஸோ இந்த பர்டிகுலர் வால்யூம் 8 இஷ்யூ நம்பர் 1 வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்லேயோ இல்லை செகண்ட் வெப்சைட்லேயோ பார்க்கலாம். நம்ம பார்த்த அதே டைட்டில் அப்ளிகேஷன்ஸ் ஆன் டிஃபரன்ஷியல் சபார்டினேஷன் இன்வால்விங் லீனியர் ஆப்ரேட்டர், இதே ஆர்டிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் அதே தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து 63rd பேஜுக்குள்ளே ஜம்ப் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அதே ஆர்டிக்கல் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்லேயும் சரி செகண்ட் வெப்சைட்லேயும் சரி அதே ஆர்டிகல்ஸ் தான் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்லேயும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெப்சைட் வந்து ஜெனுவின் தான் அப்படிங்கிற வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம UGC CARE வெப்சைட்லேயே நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ugccare.unipune.ac.in அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து UGC CARE Group 1 Group 2 அப்படிங்கிற வந்து இருக்குது. நான் என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ISSN அப்படிங்கிற வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் அப்படிங்கிற வந்து கொடுக்குறேன். ஸோ நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் அப்படிங்கிற வந்து வந்திருக்கு. அதே ஜேர்னல் டைட்டில் தான். பப்ளிஷர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், நரிஸ்வான் யூனிவர்சிட்டி. ஸோ ISSN வந்து அதே ISSN நம்பர் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ISSN நம்பர் தான் வந்து இருக்குது. ஆன்லைன் ISSN நம்பர் அப்படிங்கிற வந்து இல்லை. UGC CARE கவரேஜ் இயர்ஸ் வந்து ஜூன் 2019 ப்ரெசன்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது டிசிப்ளின் வந்து சயின்ஸு, சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி. ஸோ இந்த சப்ஜெக்ட் கேட்டகரிஸ் தான். அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நான் லீனியர் ஃபிசிக்ஸ் கேட்டகரிக்குள்ளே வருது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லிங்க் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த லிங்க் வந்து இப்போதைக்கு ஆக்டிவாக இல்லை. நான் நிறைய தடவை இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டேன், பட் வந்து வரவே இல்லை. பட் இதில் வந்து பாயிண்ட் பண்ணுறது என்னென்னா math.sca.nu.ac.th அப்படின்னு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் இதை மட்டும் நான் வந்து எடுத்து நான் வந்து லோட் பண்ணி விட்டேன். ஸோ இது வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாய் லாங்குவேஜில் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பட் நான் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு நான் வந்து மாற்றி விட்டேன். ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேஜ் தான், மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளது தான். ஸோ கீழே வந்து JNAO அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு செகண்ட் வெப்சைட் வந்து காமிக்குது. ஸோ இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4 வெப்சைட்ஸ் அப்படிங்கிற வந்து பார்க்க முடியுது. செகண்ட் வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து அதே காமனான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து இருக்குது. தேர்ட் வெப்சைட் வந்து க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிற வந்து பார்த்துட்டோம். ஃபோர்த் வெப்சைட் தான் ஒரிஜினல் வெப்சைட்டாக வந்து UGC CARE வெப்சைட்டில் வந்து காமிச்சிருக்காங்க. பட் அந்த ஃபோர்த் வெப்சைட் வந்து பாயிண்ட் பண்ணது வந்து செகண்ட் வெப்சைட். பட் செகண்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து 2022 வரைக்கும் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் வந்து இப்போ ரீசெண்டான ஆர்டிகல்ஸ் வந்து அதாவது 2023 வரைக்கும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வெப்சைட்லேயும் செகண்ட் வெப்சைட்லேயும் ஆல்மோஸ்ட் ஆல் இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான், காமனாக தான் இருக்குது. பட் நமக்கு வந்து அந்த பிரின்சிபல் கான்டாக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்லேயும் செகண்ட் வெப்சைட்லேயும் வந்து மாறி போயிருக்கு. அதே மாதிரி எந்த இடத்துலையும் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வந்து இப்போதைக்கு ரன் ஆகக்கூடிய வெப்சைட் அப்படின்னு வந்து எங்கேயுமே வந்து கன்க்ளூட் பண்ணவே இல்லை, எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸிங் ஆர் மேபி பப்ளிகேஷன் சார்ஜஸ் இல்லை சப்மிஷன் சார்ஜஸ் வந்து எதுவுமே இல்லை. ஓப்பன் ஆக்சஸ் சார்ஜஸ் அப்படிங்கிற வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து ஜேர்னல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பேக்டோர் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக, கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் வழியாக வந்து விசாரிக்கும் போது இந்த ஜேர்னலுக்கு வந்து கேட்குறது வந்து ₹6000.
அட்மோஸ்ட் லைக் சப்மிஷன்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் 30 days அப்படிங்கிற வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த ஜேர்னல் வந்து ஒரு பிரிண்ட் ஜேர்னல் அப்படின்னு ஒரு மைண்டில் வச்சுட்டு இந்த ஜேர்னலில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஒரே பிடிஎஃபை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் யூஜிசி கேர் வெப்சைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட், அதாவது வந்து இந்த ph03.tci-thaijo.org இந்த வெப்சைட்டை வந்து யூஜிசி கேர் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து யூஜிசி கேர் குரூப் 1 இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து ஃபுல்லாக கன்ஃபார்ம்டாக நம்மளால் சொல்ல முடியாது. மற்றபடி இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து யூஜிசி கேர் இண்டெக்ஸிங் குரூப் 1ல் வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து நம்புகிறோம். ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். இதை உங்களுடைய கலீக்ஸ், டிபார்ட்மெண்ட் மேட்ஸ் அண்ட் காலேஜ் ஆர் மேபி யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், SCI, ABDC இல்லை யூஜிசி கேர் குரூப் 1 இல்லை குரூப் 2 ஜேர்னல் லிஸ்ட்டில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.